பிப்ரவரி 12. இன்றைய புனிதர் தூய கௌடஞ்சியஸ். உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுள் பணியாளராக இருக்கட்டும் என்கிறார் இயேசு. வாழ்க்கை வரலாறு. கௌடஞ்சியஸ் 360ஆம் ஆண்டு பிரெசியா என்னும் இடத்தில் பிறந்தார். சிறுவயதிலேயே பக்தியோடு வளர்ந்த இவர் பிலாஸ்ட்ரியஸ் என்னும் ஆயரோடு கூடவே இருந்து அவரிடமிருந்து கல்வி கற்றார். அவருடைய இறப்புக்கு பின்பு மக்கள் எல்லாம் கௌடஞ்சியஸை ஆயர் பொறுப்பினை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார்கள். மக்கள் மட்டும் கிடையாது, ஏனைய ஆயர்கள் கூட அவரை ஆயர் பொறுப்பினை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அவரோ தான் ஆயர் பதவிக்கு எந்தவிதத்திலும் தகுதியில்லாதவன் என்று சொல்லி தட்டி கழித்து வந்தார். இதனால் சற்று வருத்தம் அடைந்த ஆயர்கள் அவரிடம், ஆயர் பொறுப்பினை நீர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உம்மை திருச்சபையை விட்டே ஒதுக்கி வைத்து விடுவோம் என்றார்கள். இதனால் பயந்து போன கௌடஞ்சியஸ் ஆயர் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டார். ஆயர் பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட அவர் மக்களை சிறந்த விதமாய் வழி நடத்தினார். கௌடஞ்சியஸ் எப்போதுமே புனித நாடுகளுக்குச் சென்று வருவதில் அதிக ஆர்வம் காட்டி வந்தார். அவர் ஒவ்வொரு முறையும் புனித நாடுகளுக்குச் சென்று வருகின்றபோது புனிதர்களுடைய சிரூபத்தை கொண்டு வருவார். அப்படி அவர் கொண்டு வந்த சிரூபங்களை வைத்து ஓர் ஆலயத்தை கட்டி எழுப்பினார். அது மக்களால் அதிகமாக பாராட்டப்பட்டது. இதற்கிடையில் ஜான் கிறிசோஸ்டத்தின் நட்பு கிடைத்தது. அந்த நட்பு கடைசி வரைக்கும் நீடித்தது. ஒரு சமயம் கயவர்கள் கும்பல் ஜானை கடத்திச் சென்று ஒரு தீவில் வைத்து சித்திரவதை செய்தது. செய்தி அறிந்த திருத்தந்தை கௌடஞ்சியஸ் உட்பட 3 ஆயர்களை ஜான் இருந்த தீவிற்கு அனுப்பி வைத்து அவரை மீட்டுக்கொண்டு வருமாறு பணித்தார். எனவே கௌடஞ்சியஸும் இன்னும் 2 ஆயர்களும் ஜானை மீட்பதற்காக கான்ஸ்டாண்டினோபிளுக்கு புறப்பட்டு சென்றார்கள். அங்கே கௌடஞ்சியஸும் அவரோடு சென்ற 2 ஆயர்களும் அவமானப்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். 4 மாதங்களுக்கு பிறகு இறையுதவியால் கௌடஞ்சியஸ் மட்டும் அங்கிருந்து தப்பித்து வந்தார். வந்த சில நாட்களிலே அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். தூய கௌடஞ்சியஸின் விழாவை கொண்டாடுகின்ற நாம் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். தூய கௌடஞ்சியஸ் வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்க்கும்போது அவர் கிறிஸ்துவுக்காக நிறைய அவமானங்களையும் துன்பங்களையும் தாங்கிக் கொண்டார் என்று அறிகின்றோம். அவர் துன்பங்களை தாங்கிக் கொண்ட அதே வேளையில் தாழ்ச்சியோடு இருந்தார் என்பதையும் அறிந்து கொள்கின்றோம். ஆயர் பதவிக்கு கூட ஆசைப்படாத, எப்போதுமே தாழ்ச்சியோடு வாழ்ந்த அந்த நல்ல உள்ளம் இன்றைக்கு யாருக்கு கிடைத்துவிடும்? தூய கௌடஞ்சியஸை இன்று நாம் நினைவு கூறுகின்றோம் என்றால் அவரிடமிருந்த தாழ்ச்சியை நாமும் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் நம்முன்னே இருக்கும் நிபந்தனையாக இருக்கின்றது. நம்மிடத்தில் தாழ்ச்சி இருக்கின்றதா என்பது சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிக பெரிய ஞானி யோசுவா பென் ஹனனியா என்பவர் ஆவர். யோசுவாவிடமிருந்த ஞானத்தைக் கண்டு உலகமே வியந்தது. ஆனால் அவர் மிகவும் தாழ்ச்சியுள்ளவராக இருந்தார். ஒரு சமயம் அவரை பற்றி கேள்விப்பட்ட உரோமை அரசர் அவரை பார்ப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யுங்கள் என்று தன்னுடைய படைவீரர்களிடம் சொல்லி அனுப்பினார். படைவீரர்களும் அரசரின் உத்தரவுக்கு இணங்க யோசுவா என்ற அந்த ஞானியை அரசரிடம் அழைத்து கொண்டு வந்தார்கள். யோசுவாவை பார்த்ததும் அரசர் வியந்து போய் நின்றார். ஏனென்றால் உலகமே கண்டு வியக்கும் ஞானி பகட்டான உடை உடுத்தி மிக கம்பீரமாகவும் பொழிவோடும் இருப்பார் என்று அவர் நினைத்திருந்தார். ஆனால் அவர் நினைத்ததற்கு முற்றிலும் மாறாக யோசுவா சாதாரணமான உடை உடுத்தி எளிமையாய் இருந்தார். உடனே அரசர் அவரிடம், நீர் இவ்வளவு எளிமையாகவும் தாழ்ச்சியாகவும் இருப்பதினால்தான் இறைவன் உமக்கு இவ்வளவு ஞானத்தை கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி அவரை வாழ்த்தி அனுப்பினார். ஆம், தாழ்ச்சியோடு இருப்பவருக்குத்தானே இறைவன் தன்னுடைய மேலான ஆசிரை வழங்குவார். தூய கௌடஞ்சியஸ் தாழ்ச்சியோடு இருந்தார். அதனால் இறைவன் அவரை ஆசிர்வதித்தார். நாமும் தாழ்ச்சியோடு இருக்கும்போது இறைவன் நமக்கு மேலான ஆசீர்வாதத்தை தருவார் என்பது உறுதி. ஆகவே தூய கௌடஞ்சியஸை போன்று தாழ்ச்சியுள்ளவர்களாய் வாழ்வோம். அதன் வழியாய் இறையருள் நிறைவாய் பெறுவோம். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும்.
எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையில் இருந்து எங்களை இரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தின பிரார்த்தனைகளுக்காக லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.